வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கேரமல் புடிங்கோட வந்திருக்கிறேன். இந்த கேரமல் புடிங் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் இதில் ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இன்னும் அடுப்பை வந்து ஆன் பண்ணல. இதில் வந்து சீனி இருக்குது. அரை கப் சீனி எல்லாட்டிக்கு 120 கிராம் சீனி வருது. அந்த சீனி இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை நீங்கள் ஒன்றுமே சேர்த்து இப்படியே விடுங்க. இது கரைஞ்சி கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். ஸோ கரண்டி ஒன்று நீங்கள் வச்சு இதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்படி ஜஸ்ட் ஒரு காட்டி விட்டிங்கன்னா காணும். ஸோ இப்போ நான் மீடியம் ஹீட்லேயே கரண்டி ஒன்றும் வைக்காமல் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ 2 நிமிஷம் தான் நான் இந்த அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேன். இந்த லைட்லியாக இப்போ தான் சூடு பிடிக்குது, கொதிக்குது. ஸோ இப்போ 4 நிமிஷமாக நான் இந்த மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கேன். கரண்டி ஒன்றுமே வைக்கல. லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வர இதை கொதிக்க விடும். ஆகலும் நீங்கள் இதை கொதிக்க விட்டீங்கன்னு சொன்னால், ஆகலும் டார்க்காக இந்த சிரப் வந்துன்னு சொன்னால் உங்களோட புடிங் வந்து கேக்கும், கசக்கும். ஸோ அதால் வந்து ஆகலும் கூட காய்ச்சக்கூடாது. இப்போ 7 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேயே இதை காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த கோல்டன் ப்ரௌனாக வரையில் இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சுவோம். இந்த இப்போ லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்தோன்னு இருக்குது. ஆகலும் இது கோல்டன் ப்ரௌனாக வரக்கூடாது. வந்தேன்னு சொன்னால் உங்களோட கேரமல் புடிங் வந்து கேக்கும். இப்போ நான் சரியாக 9 நிமிஷம் இதை நான் மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் சரியாக 10 நிமிஷம் இதை காய்ச்சிருந்தேன்னா நான் ஆகலும் டார்க்காக கோல்டன் ப்ரௌனாக ஆக்கிலேன்னு சொன்னால் இல்லாட்டி கேக்கும். ஸோ இப்போ நான் சரியாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை காய்ச்சிருக்கிறேன். இந்த இப்படி ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இதை நான் நிப்பாட்டுறேன் அடுப்பை. ஸோ அடுப்பை நிப்பாட்டி போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பேனுக்கு ஊற்றுவோம். ஸோ இதில் நான் வந்து பைரெக்ஸ் ட்ரே எடுத்து அதுக்கு மேலே ஹீட் சேஃபான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் காய்ச்சி வச்சுருக்க சிறப்பு இதுக்குள்ள ஊற்றுவோம். ஸோ இந்த ஆகலும் இதை நான் டார்க்காக காய்ச்சி எடுக்கல. சிறப்பு வடைக்கு வந்து டக்குன்னு கல் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி. ஏன்னா நாங்கள் இந்த புடிங் மிக்ஸை வடைக்கு பர்ஃபெக்டாக வரும். எல்லாம் கூல் ஆகி வந்த பிறகு ஸோ இப்படி விட்டா பிறகு இந்த புடிங் செய்யறதுக்கு ஒரு செப்பரேட்டான டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து 5 லார்ஜ் எக்ஸ் இருக்குது. பெரிய முட்டை 5 இருக்குது. நான் அதில் இந்த வெடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த வெள்ளையாக சின்னதாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இல்லாட்டி வெடுக்கு மணக்கும். ஸோ இதில் 5 லார்ஜ் எக்ஸ் இருக்குது. இப்போ இதில் விடுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் மாதிரி உப்பு இருக்குது. ஜஸ்ட் இந்த இனிப்பு காட்டுறது தான் உப்பு சேர்க்குறது. ஸோ இந்த உப்பையும் இதில் செய்கிறோங்க. இப்போ நான் இந்த விஸ்கால வந்து நல்லா விஸ்க் பண்ணி நல்லா திக்காக இதை பீட் பண்ணி எடுக்க போகிறேன். விஸ்க் பண்ணி அப்புறம் நான் 3 நிமிஷம் இதை விஸ்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இப்படி நல்லா திக்காக ஃபோமியாக வந்திருக்கு. இப்படி பீட் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு டின் பால் இருக்குது. எல்லாத்தையும் 300 மில்லிலிட்டர் டின் பால். இப்போ இதை இந்த டின் பாலை விடுங்கோ. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலாமே இதில் விடுங்கோ. அடுத்த டின் பாலுக்குள்ள வந்து ஃபுல்லாக தண்ணி நிரப்பியிருக்கேன். இந்த தண்ணியும் இதில் விடுங்கோ. நார்மல் தண்ணி. இதில் என்ன ஒரு அரை டின் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இல்லாமல் நான் யூஸ் பண்ண டின் பாலில் வந்து கண்டென்ஸ் மில்க் டின்னிலேருந்து 1.5 டின் தண்ணி விடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ இதை நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் விட போகிறோம். அப்போ ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மேக் பண்ண மெஷர்மெண்ட்டில் வந்திருக்கு 4 கப் எல்லாருக்கும் 1 லிட்டர் வந்திருக்குது. இந்த பொரி மிக்ஸ் வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பொரி மிக்ஸ் இதுக்குள்ள விடுவோம்.
இந்த இருக்குது இதில் நான் எல்லாம் விட்டுருக்கிறேன். ஆனால் இதில் இருந்து நான் ஒண்டை வந்து பரம்பா எடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் ஒண்டை வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள்ட்ட அவன் இல்லாட்டிக்கு மெட்டை வந்து உங்களுக்கு பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ட்ரெயில் வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் பேக் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபோயிலால் உண்டத்தாலே மூட தேவையில்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ள வந்து சுடுதண்ணி விடுவோம். நல்ல கொதி சுடுதண்ணி இருக்குது. இப்போ இந்த சுடுதண்ணியை வந்து இதுக்குள்ள சுடுதண்ணியை விடுவோம். ஃபுல்லாக விட தேவையில்லை. ஒரு அரைவாசி கொஞ்சம் குறைய விட்டால் காணும். நான் அந்த அரைவாசி குறைய விட்டுருக்கேன் தண்ணி. இது வந்து நீங்கள் அலுமினியம் ஃபாயில் ஒன்றாலே மூட தேவை இப்படி தூக்கி ஸ்ட்ரைட்டாக அவனுக்கு வைக்கலாம். ஸோ நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 350 degrees Fahrenheitல. இப்போ இதை தூக்கி வச்சுட்டு ஒரு மணித்தியாலும் பேக் பண்ணுவோம். இப்போ நான் இந்த புடிங்கை தூக்கி மிடில் ரேக்கில் வைக்க போகிறேன். இந்த மிடில் ரேக்கில் வச்சிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு மணித்தியாலும் 350 degrees Fahrenheitலேயே இதை பேக் பண்ண போகிறேன். ஸோ இது எக்ஸாக்ட்லியாக வந்து ஒரு மணித்தியாலும் 350 degrees Fahrenheitல வச்சு பேக் பண்ணான் பர்ஃபெக்ட்லியாக பேக் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை தூக்கி 4 மணித்தியாலும் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். நல்லா கூலாக வர்றதுக்கு. புடிங் வந்து செய்து முடிஞ்சு. ஸோ நான் ஒரு 4 hours தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். ஸோ நான் இப்போ ஸ்டீம் பண்ண போகிறேன் உண்டை. உங்களோட அவன் இல்லாட்டிக்கு ஒன்றை நான் ஸ்டீம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இருக்குது இந்த புடிங் எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயிலால் மூடுவோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் மூடாட்டிக்கு டபுள் ஸ்டீம் பண்ணிக்க மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் நடுவில் ஊற்றுண்டும். ஆனால் பேக் பண்ணிக்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. ஸோ அதால் நீங்கள் டபுள் ஸ்டீம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு அலுமினியம் ஃபாயிலால் வந்து இதை வந்து மூடி விடுங்கோ. இப்படி நான் அலுமினியம் ஃபாயிலால் மூடி இருக்கேன். மூடி போட்டு இருக்கு இந்த டபுள் ஸ்டீமருக்குள்ள வச்சுட்டு மூடி போட்டு இதை டபுள் ஸ்டீம் பண்ணுவோம். இந்த இருக்குது இதில் நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சுடுதண்ணியும் கொதிச்சு கொண்டு வருது. ஸோ இப்போ நான் இந்த டபுள் ஸ்டீமரத்துக்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கு தண்ணி குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி கீழே விட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் விடலாம். இப்போ ஒரு 25 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ 25 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இருக்குது நான் 25 நிமிஷம் இதை வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டீம் பண்ணியிருக்கு. இப்படி ஒரு டூத் பிக் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா க்ளீனாக வருதில்ல. இப்படி க்ளீனாக வந்தேன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டாக வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் நல்லா ஆற வச்சுட்டு இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வைக்க போகிறேன் ஒரு 4 மணித்தியாலும் நல்லா கூல் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இருக்கிறத நான் தூக்கி 4 மணித்தியாலும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நான் இதை வந்து அப்சைட் டவுனாக வந்து பிரட்டி எடுப்பேன். இந்த புடிங் வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ இது ஒரு விதமாக நான் செய்கிற புடிங். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு விதமாக காட்டித்தாரேன். ஸோ அந்த இந்த புடிங் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.